وأطيعوا الله وأطيعوا الرسول. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدث بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இங்கே அருகாமையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களே, வெளியே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களே, அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் நிகழச் செய்வாராக. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனே. அவன்தான் எங்களை படித்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி சகலவிதமான வசதிகளையும் செய்து தந்த இந்த ஏக இறைவன் அல்லாஹ். அவன் அனுப்பப்பட்ட தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தி சமாதானம் நிலவச் செய்வானாக. அவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், குலஃபாயின்கள், ராஷிதீன்கள், எண்ணற்ற நல்லடியார்கள், குறிப்பாக நம்மீதும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் நிலவச் செய்வானாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு தௌஹீத், ஒரு இறை கொள்கை. ஒரு இறை கொள்கை என்று சொன்னால் ஒரே ஏக இறைவனை வணங்க வேண்டும். அவனை ஈடு இணை ஏற்படுத்தக்கூடாது. அவருக்கு துணை கிடையாது. அவனிடத்தில் எவரும் சிபாரிசு செய்து பெற்று தர முடியாது. அவனிடத்தில் யாரும் பகிர்ந்து பேச முடியாது. அவருடைய சுமை அவர்தான் சுமைக்க வேண்டும். இது ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாமிலிருந்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இதே பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வரப்பட்டன. இப்பேற்பட்ட பிரச்சாரங்களிலே ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஏக இறைவனை சொன்னார். அவரை பின்பற்றி வந்த நபிமார்களுடைய கணக்கிலே 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். எல்லோரும் சொன்னது ஒரே கலிமா தான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை என்ற வணக்க வழிபாடுகள் அவனை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், என்ன பிற கடமைகள் எல்லாம். முதல் கடமை என்று சொன்னால் அது கலிமா. நாம் சொல்லுகிறோமே லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்கு அடுத்தபடிதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸை உங்களிடத்தில் நான் சமர்ப்பித்தேன் என்று சொன்னால் ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் உள்ளது. சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய முதல் பாகங்களிலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். மஸ்ஜித்ல உட்கார்ந்து பயான் செஞ்சுக்கிட்டே இருந்தார். திடீரென்று எழுந்து மதீனா மஸ்ஜிதில் இருந்தார். மஸ்ஜிதில் நபியிலே உட்கார்ந்து இருந்தார். திடீரென்று எழுந்து சென்று விட்டார். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தார். என்ன இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு எழுந்து சென்று விட்டார்கள். நிறைய சகோதரர்கள்
பரபரப்புகள் சஹாபாக்களுக்குள்ளார ஏற்பட்டுவிட்டது. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தவர் திடீர்னு போயிட்டாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. போனவர் நீண்ட நேரமும் வராத காரணத்தினால் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். என்ன கொஞ்சம் ரசூலுல்லாஹ் போனாலும் வரவே இல்லை, நம்மளை உட்கார வச்ச நிலையில விட்டு போயிட்டாரு. இப்படியெல்லாம் ஒரு கவலை, எதிரிகள் அவரை தாக்கிவிட்டார்களோ என்று ரொம்ப கவலை வைத்திருந்தார்கள் அந்த சஹாபாக்கள். மார்க்க பெறுவதற்கு முன்னாடி, மார்க்கம் வருவதற்கு முன்னாடி குடிக்காரனாக இருந்தவர்கள், சூதாடியாக இருந்தவர்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்கள், அநீதிகள் இழக்கப்பட்டுக் கொண்டிருந்தது, அம்மாநிலத்தை அட்டூழியங்களில் அதை அபகரித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள். இப்பேற்பட்ட மக்களிடத்தில் ஒரே இறைவன் என்று சொன்னார்கள். பல்வேறு சிலைகளை வைத்து 360 சிலைகளுக்கு மேல் காபாவை வச்சு வணங்கி கொண்டிருந்தவர்கள். இப்பேற்பட்ட மக்கள் அவர்கள். கிறிஸ்தவர்கள் அவர் கூட இருந்தவர்கள். அப்ப சிலை வணக்க வழிபாடுகள் சரி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இவைகளெல்லாம் தூக்கி எறிந்து ஒரே ஏக இறைவனுடைய கொள்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் அப்படியே அந்த கலிமாவை கட்டி மாறிக்கொண்டு வந்தவர்கள் தான். அந்த நபியுடைய பக்குவத்தை, நற்பண்புகள் தான் அவர்களை எடுத்து காட்டியது. எப்பேற்பட்ட நற்பண்புகள் என்று சொன்னால், நபி அவர்கள் எவரையும் துரிசனமாக நினைக்க மாட்டார்கள், எவரையும் கேவலமாக நினைக்க மாட்டார்கள். தாழ்த்தப்பட்டவர்களை உயர் அந்தஸ்தில் வைக்கக்கூடியவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களை உயர் பதிவிலை ஏற்றி வைக்கக்கூடியவர்கள் தான் அருமை தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட அந்த தூதர் காணாமல் போனவுடன் நிறைய மக்களுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு வேதனையோடு ஒரு சஹாபி ஓடுறாங்க. போய் தேடுறாங்க. எங்கேயோ தேடி பார்த்தா ஒரு தோட்டத்தில் அமர்ந்து இருப்பதை கண்டார். பார்த்தா அந்த தோட்டத்தில் எந்த பக்கமும் வழி இல்லை, எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த தோட்டத்துக்கு தண்ணி போகும் இல்ல, தண்ணி பாயவும் இல்லையா, அந்த பாதையை தாவி உள்ள குச்சி உள்ள போறாரு. அந்த காவாய்க்குள்ளாரு உள்ள பூந்து போய் தவழ்ந்து போய் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறார். யார் ரசூலுல்லாஹ், உங்களை மக்கள் எல்லாம் காணும் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போய் சொல்லிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நம்பிக்கை யார் வைத்து விட்டார்களோ, அந்த தௌஹீத் உயிரை கொள்கையை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், சுவர்க்கம் இருக்கிறது நற்செய்தி என்று சொன்னார். சுவர்க்கம் என்று நற்செய்தி சொல்லுங்கள். யார சொல்லா நான் போய் சொன்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள் கோபப்பட்டு விடுவாங்க. ரசூலா விட்டு நீ சொல்றீ அப்படின்னு. அதனால அவங்க என்ன செய்யணும், நான் போய் சொல்ல ஏதாவது அப்படின்ற காருடைய சப்பலை கழட்டி அந்த சஹாபியுடைய கையில கொடுத்து சொல்றாங்க, இது சாட்சியாக வைத்து சொல்லுங்கள், நான் தான் சொன்னேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு தியாகம் செய்திருக்கிறார் பாருங்கள். இந்த மார்க்கத்தில் அறிஞர்கள் கேட்கும் போது தன்மை இஸ்லாத்தை தழுவி வரக்கூடிய இஸ்லாம் இப்பேற்பட்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர், அந்த சஹாபி அந்த சப்பலை வாங்கி கொண்டு நேரா வராது. சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்தார். ரசூலுல்லாஹ் காணோம்னு சொல்லி ரொம்ப கவலையோட வெளியே வரும்போது அந்த சப்பலை காட்டி சொல்றாங்க, இது யார் ரசூலுல்லாஹ்வுடைய சப்பல். மக்களே அறிந்து கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் சொல்லி விட்டார்களோ, தௌஹீத் ஒரே இறை கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களோ அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். கொஞ்சம் கோபப்பட்டவர்கள் சஹாபாக்களிலே அதிகம் கோபப்பட்டவர்கள் சிலர் இருந்தார். ரசூலுல்லாஹ் மௌத்தான நேரத்தில் பால் எடுத்து நின்றவர்கள் உமர் பின் கத்தாப். மௌத்தான என்று சொன்னாங்க என்று சொன்னவர் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓங்கி ஒரு அறையை விடுகிறார்.
தண்ணீருடைய பாதையின் வழியாக அந்த மோரியின் வழியாக உள்ளே புகழ்ந்து ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, மக்கள் திரண்டு என்னை அடிச்சு வருகிறார்கள். யார சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தான் சொன்னேன், என் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையோட என்னோட ரப்பின் மீது நம்பிக்கை வைங்க. நான் ஒரு தூதுவன், தூது செய்தியை சொல்ல வந்தவன். இந்த தூது செய்திகளை முபஷ்ஷிரில் நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன், நற்செய்தி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். கடைசி வசந்த மனிதன் நான். என்னை நீங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு அவர் மனிதர், அவரை தூதுவ செய்தியை சொல்ல அனுப்பினது. அவருடைய நடைமுறை வழக்கம் பழக்கங்கள் இருக்கிறது, அதை எடுத்துக் கொள்ளுங்க. அவரை நீங்கள் நேசிக்காதீர்கள். அவர் நான் எதை சொன்னாலும் வஹி மூலமாக சொல்கிறேன். பூரா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார். ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார். புரியுதா? அப்படி நாம் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் உடைய சிபாரிசை கொண்டு रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम उடைய துபேல் से मेरे दुआ कबूल कर ले அப்படினா கேட்பாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்று தரல. இப்படி சொல்லவும் துஆ செய்யவும் நமக்கு அனுமதி இல்லை. இன்னும் நிறைய பேர் சொல்வாங்க, अल्लाह रसूल को माफ कर दो, अल्लाह के रसूल के तरफ से माफ कर दो. अल्लाह மட்டும் தரப்புல நீ மன்னிச்சுன்னு சொன்னா சரி, ரசூல் எங்கே கொண்டாடும் போது ஷிர்க் செய்து விட்டார். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதுடைய வழிகாட்டு. இந்த தௌஹீதுடைய முக்கிய அறிகுறி என்ன என்று சொன்னால், நாம் மனப்போன இஷ்ட போக்கில நாம் செல்வது தௌஹீது கிடையாது. தௌஹீத் என்று சொன்னால் ஒரே ஏக இறைவனை வணங்குதல். நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் சுருக்கமாக சொல்லும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குதுபா மேடையில ஜும்மா குதுபாவில ஒவ்வொரு ஜும்மாவிலும் அம்மா பஅது ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாப் அதுதான் சட்டம், அதுதான் வழிமுறை, அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை பற்றி கட்டுப்படுத்தல். ரசூலுல்லாஹ் சொல்வார், فإن خير الحديث كتاب وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் அது கைரான வழி. எந்த வழி என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழி முறையாகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், ஒரு மனிதன் என்பதற்காக இன்னொரு உதாரணத்தை எடுத்து காட்டலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். யாருடைய தூதர்? அல்லாஹ்வுடைய தூதர். 1,24,24,000 நபிமார்கள் வந்தார்கள். அதில் ஒரு தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு ஒரு தூதுவரை நியமித்தார். முஸ்அப் பின் உமைர், உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேர்களை தூதுவராக நியமித்து எங்கே அனுப்புகிறார்கள்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள். முஸ்அப் பின் உமைருக்கும் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்த அந்தஸ்து என்ன என்றது வேற ஒரு நம்ம கணக்குல பார்க்கலாம். ஆனா உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கண்ணு தெரியாத சஹாபி. முதல் கட்டத்துல கண்ணு தெரியாத ஒரு சஹாபி. அவர் கண்ணு தெரியாத அந்த சஹாபி, அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்துல, இஸ்லாமுடைய ஆரம்ப கட்டத்துல காஃபிர்கள் எல்லாம் தளர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களாக ஆளுவதற்கு இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ரசூலுல்லாஹ்வோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? ரசூலுல்லாஹ்வை நாங்க எல்லாம் முஸ்லீம் ஆயிடுவோம், இதோட முடிஞ்சு போச்சு கட்ட, நாங்க என்னென்ன போராடி பார்த்தோம், எதை செஞ்சு வேலைக்கு ஆகல, வளர்ந்துகிட்டே நீ போற, நாங்க முஸ்லீம் ஆகிறோம். ஆனா ஒன்னே ஒரு விஷயம் தெரியுமா? பள்ளி வாசலுக்கு மசீதுக்கு நாங்கள் வரும்போது எங்களுக்கு தனி சபை இருக்கணும். அந்த அடிமைக்கு, குரடனுக்கு, நொண்டி
ஒண்டிக்கு, ஏழைக்கு, வேலைக்காரனுக்கு, ஏன்னா இவனுக்கு தனி சபை இருக்கணும் அப்படின்றார். இது நல்லா தானே இருக்கு. இது என்ன இருக்கு ஆட்சேபனை? எல்லாம் உள்ள வந்துட்டா சீர்படிக்கலாம். முதல்ல உள்ள வரட்டும், உள்ளே வரட்டும் ரசூலா நினைச்சாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கும்போது எந்த ரசூலாவுக்கு தூதுவராக மதீனாவுக்கு அனுப்பி வைத்தாரோ அந்த மனிதர் என்ன செய்யறார்? ரசூலாவுடைய ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாதவருக்கு அவர் அந்த பள்ளிவாசலுடைய அருகாமல் வரும்போது ரசூலா இருப்பாரோ, அவர் சுத்தமான இருப்போமோ, யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றார். யா ரசூலுல்லாஹ் என்று சொல்வது முன்னாடி இருக்கிறவருக்கு தான் யா என்று கூப்பிட முடியும். யா அப்பாஸ், யா இப்ராஹிம், யா முசா, யா இப்னு இலியாஸ், யா ஃபயாஸ் அப்படின்னு அழைக்கிறது யார் இருக்கலாம்? வீரோட இருக்கணும். அப்ப வீரோட இருக்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீது என்னுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாரு? இப்ப பேச்சுவார்த்தை நடந்துட்டு என்னது? எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறது யாரு? பணக்காரங்க. இந்த பக்கம் பணக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காரு. ஏழைகள் இந்த சபைக்கு வரக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்கெல்லாம் முஸ்லீம் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் இப்போது ஈமான் கொள்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த ஆளை ஏழைப்பட்டவர், குரலர், அடிமையாக இருந்தவர் இந்த உம்மு மக்தூம் ரலியல்லாஹு வந்து விட்டாரே, காரியம் கெட்டு போகுது நினைச்சாங்க. காரியம் கெட்டு போகுதுன்னு சொல்லி கடுங்கடுத்து தன்னுடைய முகத்தை ஒரு பக்கம் திருப்பினார். என்ன செஞ்சாங்க? கடுங்கடுத்து முகத்தை திருப்பினார். அப்படி திருப்பினோடனே அல்லாஹ் நீதிமான் உடையவன், அதான் அவனை மட்டும் வரலன்னு சொல்றோம் இல்லையா? மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்கிறோம். அதே நேரத்திலே இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிருந்த ஆரம்பிக்கிற தொழுகையில கைவிட்ட அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்கிறோம். ரப்பில் ஆலமீன், அந்த ரப்பு தான் இந்த உலக மக்களை ஆள வைத்துக் கொண்டிருக்கிறான், இந்த உலகத்தையே படித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறோமே. அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அபஸரத்தவல்லா, அபஸரத்தவல்லா, கடுத்து முகத்தை திருப்பிக் கொண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யக்ஷா, வந்தவருக்கு தான் பயபக்தி அதிகமா இருக்கு, உட்கார்ந்து இருப்பவருக்கு அல்ல. அபஸரத்தவல்லா ஜாஉல் அமாமா இதிகலா யஸக்க அவ் யஸக்கரு பதன் பஉஸ்திக்ரா அம்மா முஸ்தக்னா பாந்தலஹு தஸத்தா. அல்லாஹ் அழகா சொல்லி காட்ட வஹுவ யக்ஷா, வந்த உட்கார்ந்து இருக்காங்க, இவங்களுக்கு பக்தி கிடையாது, இவங்களுக்கு தௌஹீத் கிடையாது, கௌரவத்தை காட்டுறாங்க, இவங்க தனி சபையை பார்க்கறாங்க. தனி சபை பார்க்காத, அது எந்த பதவியும் பார்க்காத, எந்த உணர்வும் பார்க்காத, அந்த இஸ்லாத்தை கண்ணு தெரியாமல் மனிதன் ஏற்றுக்கொண்டிருக்காரு. இந்த உலகத்தையே பார்க்காத ஒரு மனிதன், அந்த மனிதனிடத்தில் தான் வஹுவ யக்ஷா, அவரிடத்தில் தான் பக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொல்ல தன் மேனி துணியை தூக்கி விரித்து உம்மு மக்தூமை கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு தெரியாத சகோதரரை எங்க அனுப்பி வைக்கிறாரு? மதீனாவுக்கு தன்னுடைய தூதுவராக அனுப்பி வைத்தார் என்று வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. இது தனி ஒரு சப்ஜெக்ட். ஆனா இங்கே சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தவறு செய்தாலும் கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். அப்ப தூதுவர் தான் நீ, உனக்கு அதிகாரம், உனக்கு எந்த ஒரு யாருக்கும் நீ அதாவது சொல்லப்போன பனிஷ்மெண்ட் கொடுக்கவோ, உனக்கு யாருக்கா கஷ்டப்படுத்தவோ உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வச்சது என்ன? என்னுடைய தூதர் செய்தி மட்டும்தான் நீ சொல்லணும். அதை தவிர எதுவும் சொல்லக்கூடாது. உன் வேலை அவ்வளவுதான். உனக்கு என்ன வேலைக்கு நீ வந்திருக்க? இந்த உலகத்துல உனக்கு பதவி கொடுத்திருக்கிற என்னுடைய தூதுவர் என்று எந்த செய்தி சொல்லணுமோ அதை சொல்லு. இதுதான் தௌஹீத். இதுல கலப்படம் செய்து இது மக்களை கவர்வதற்காக அதிகப்படுத்தவோ குறைக்கவோ சொல்லக்கூடாது. இப்படித்தான் நாம் பார்த்த 2 நாட்களுக்கு முன்னாடியிலிருந்து ஒரு பெரிய கலவரங்களாக காட்சி அளித்தது, ஒரு பெரிய பதட்டங்களாக காட்சி அளித்தது.
ஐசி வைத்துக்கிட்டு இருந்தாரு. அதாவது சோழ பொறிகளை வைத்துக்கிட்டு இருந்தாரு. உமர் பாய் அவர்கள் மௌத்தாயிருந்தார் என்ற செய்தியை 3:30 மணிக்கு திடீரென்று பரப்ப அவர் ஒரு முஸ்லிம் சகோதரருடைய மடியில சாய்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே மரணிக்கப்படுகிறார்கள். அடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் என்னை அடக்குவதாக இருந்தாலும் கூட கபர்ஸ்தானில் இஸ்லாமிய அடிப்படையில் அடுக்குங்கள் என்று சொன்னார். அந்த தௌஹீத் இறை கொள்கை எப்படி ஏற்றுக்கொண்டார்? சற்று நம்ம மஸ்ஜிதில் வருவார், பணிவிடை செய்வார். பல தினங்களுக்கு முன்னாடி தௌஹீத் மர்கஸிலே முஅத்தினாக இருந்தார். இப்ப கடைசியாக இஸ்மத் ஜா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதில் முஅத்தினாக இருந்தார். இவர் நீங்க பார்க்கிறீங்க, இவர் அந்த தொஹருடைய பாங்கு இஸ்மத் ஜஹா என்ற மஸ்ஜிதில் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதர் என்று அதானை சொல்லிட்டு வந்தவர் தான். சாப்பிட்டார், திடீரென்று மாரடைத்தார், ஆஸ்பத்திரியில் படுக்கிறார், மௌத்தாகிறார். அன்புக்குரிய தோழர்களே, அந்த மனிதன் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 17-18 வருடங்களுக்கு முன்னாடி அவர் யார் இருந்தார்? அவர் ஒரு சிலையை வணங்கக்கூடிய மனிதராக வாழ்ந்தவர். அவர் கேட்டார், இஸ்லாமியனை பார்க்கல. அவர் சொல்றார், நான் குர்ஆனை பார்த்தேன், நீதினமாக சொல்லக்கூடிய ஒரு இறைவன் என்று சொன்னார். அந்த அல்லாஹ் வேறு யாரும் இல்லை என்பதை எல்லா மதங்களுடைய புத்தகங்களை பிரட்டி பார்த்தேன், கிறிஸ்துவ பைபிளை திருப்பி பார்த்தேன், அதிலே ஒரு இறை கொள்கை இல்லை. எதிரே உயிரிழை கொள்கை இருக்கிறது, இந்த குர்ஆனில் மட்டும்தான் இருக்கிறது. நீளமாக கூறக்கூடிய ஒரே ஒரு வேதம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய வேதம், குர்ஆன் மட்டும்தான். இஸ்லாமியரை பார்த்து நான் வரவில்லை, ஆனால் அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளார வந்த பிறகு பல்வேறு சகோதரர்களை இஸ்லாத்துக்குள்ளார கொண்டாடுகிறார். ஒரு முஸ்லிம் அல்ல, 2 முஸ்லிம் அல்ல, சமீபத்தில் ஒரு நிக்கா நடந்துச்சுங்க. அந்த சகோதரன் நான் முஸ்லிமா இருந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு அபினுடா போட்டிருக்கான்னு கேட்டேன். போட்டிருக்கா அப்படின்னாங்க. குடுப்பானாக்கா யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா உமர் பாய் கிட்ட இருக்கு அப்படின்னு. எத்தனை பேருக்கு முஸ்லீம் கொண்டாந்து இருப்பார்? மனநாளுடைய தியாசி கொண்டாந்து நம்ம கேட்டு. அன்புக்குரிய தோழர்களே, அப்ப அவரை நீங்க பாருங்க, அந்த வாட்ஸ்அப்ல ஒரு இந்து சகோதரர் நிக்கி தொழுகிறார். அவர் தொழுகிறாரு, அவர் பக்கத்தில் ஒரு இந்து சகோதரர் நின்று தொழுகிறார். தொழுவது தெரியல. அவர் இடது பக்கம் ஒரு நிற்கிறார், வலது பக்கம் நிற்கிறார், இடது பக்கம் நின்று தொழுகிறாரு. அவர் தொழுவது இவர் தொழுவது வித்தியாசப்படுகிறது. நீங்க எந்த தொழுதா தொழுது பாட்டு சொல்லிட்டு நின்று அவர் தொழுகிறார். அவரை தானா அவர் தொழுகிறார். அன்புக்குரிய சகோதரி, இதை போன்ற எத்தனையோ சகோதரர்களை முஸ்லீம்கள் கொண்டாந்து இருக்கார். அவருக்கு முஸ்லீமை பார்த்து முஸ்லீமை கொண்டாடுறது ஒரே நோக்கம் என்ன? இறைவன் அல்லாஹ், அமைக்கிற வணக்கத்துக்கு யாரும் இல்லை. சமீபத்தில் ஒய்எம்ஜே என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் அது நடக்கிறது. மசூரா மாவட்ட செயலராக நியமிக்கிறது. ஏன் அந்த பதவி அவர் கொடுக்கப்பட்டது என்று நான் கேட்டேன். ஏங்க இந்த பதவி அவருக்கு தெரியுங்க, ஒரு ஏழைப்பட பணக்காரர் கொடுத்தா செயல்படுறதுக்கும் அல்லது வீரன் கொடுத்தா நல்லா இருக்குமே, இவரோட பெரிய வீரன் யாருன்னு கேட்டார். எப்படி பாருங்கள், அவருக்கு அந்த பதவியை, செயலாளர் பதவியை ஒரு மாவட்டத்திற்கே செய்யறதுக்காக அவருக்கு தெரியாது. மாஷாஅல்லாஹ், அவர் பதவி ஏற்று ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை தான் 3 ஞாயிற்றுக்கிழமை மாஷாஅல்லாஹ் 3 ஞாயிற்றுக்கிழமை அவர் பெண்கள் பயானை வச்சு நடத்துறார், திருமணை பிரச்சாரம் வச்சு நடத்துறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொண்டாரு. அவர்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டார். எவ்வளவு பெரிய பாருங்க, அந்த ஏகத்துவம் என்பது அதனால் அவருக்கு அந்த பதவி கொடுக்கிறது. சிறுக்கு விடத்து இதை விட்டு விலகி இருந்தார். இதனால்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்கள் நாமத்துல வருது, சொல்லிக்கிட்டே போயிடலாம் நான். ஆனா நீங்க இது நம்ம யூடியூப்ல கூட போடுவோம், எடுத்து ஒரு சகோதரருக்கு அனுப்ப வேண்டிய கட்டாய கடமை. இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை பார்த்து எப்பேற்பட்டது என்று சொன்னால் அதுல ரொம்ப பிரியமான ஒரு வசனத்தை சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த இப்ராஹிம் அந்த உமர் பாயை நான் கேட்டேன். அவரை கேட்ட போது அவர் சொன்னார், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துஅத்தில் முல்க மிம்மன் தஷா துஇஸ்ஸு அல்லாஹ் சொல்கிறார், நபியே குல், நீ கூறுகிறாத மக்களுக்கு, குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், இந்த உலகத்துடைய அரசன் யாரு? அல்லாஹ். யாரை நாடுகிறானோ அரசாட்சியை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். யாரை நாடினானோ அவர்களை இஸ்ஸத்துப்படுத்துகிறேன் என்றார். சோளப்பொரி விற்கிறவர் மாநில செயலாளர், ஐஸ்கிரீம் விற்கிறவர் மாநில செயலாளர். எவ்வளவு பதவி அல்லாஹ் தஆலா கொடுத்து அவர் இஸ்ஸத்தோட விளையாடுறார். இந்த நேரத்தில் தனக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, தன் குடும்பத்தார்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள் தன்னை துரோகம் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோட எல்லா பொறுப்பும் நாம கேட்கும் போது அவர் நாங்கள் வீட்டில் தான் கொடுத்தார். அவருடைய பொறுப்பும் அவங்க வீட்டில் தான் வச்சிருந்தார். அந்த பொறுப்பு எல்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனால் அவருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, எல்லா கார்டுகளும் எத்தனை கார்டுகள் இருந்தாலும் சரி எல்லாமே முஸ்லீம் உமர் இருந்தார். இன்னைக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த காவல் அதிகாரிகள் கூட சொல்கிறார்கள் உமர் தான் அவருடைய பேர். சத்தியம் நிலைநாட்டிய உமர் இவர் தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய குடும்பத்தார்கள் அவரை போய் வச்சுக்கிட்டு இஸ்லாமிய அடிப்படையில் அடக்குவதற்கு தரமாட்டேன் என்று சொல்கிறார். இதான் சொன்னார், இரவெல்லாம் பல்வேறு ஜமாஅத்தினர்கள் குறிப்பாக இரவெல்லாம் முயற்சி, இரவு 2-3 மணி வரை போராட்டங்களுக்கு போலீஸ்காரர்கள் இந்த பேப்பர்ல போறாங்க. இன்னைக்கு தினமலர்ல போட்டிருக்கு, முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் மதக்காரர்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சங்கள் ஏற்பட்டு விட்டது என்றார். எந்த அளவுக்கு அவர்கள் போராடி இருப்பார்கள். ஒரு பக்கம் அமைப்பினர்கள், எல்லா ஜமாஅத்தினர்கள் போராடி இருக்கிறார்கள். காலை நேரத்தில் தான் அவர்களுக்கு கதவு கிடைக்கிறது, கொடுப்பதாக. கொடுத்து என்ன செய்வோம்? 7 மணிக்கு தருவோம், 8 மணிக்கு ஒப்படைச்சிடணும். நாங்கள் எங்களுடைய மதத்தின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம்? அடக்கம் செய்வோம் என்றார். நம்முடைய மதத்தின் அடிப்படையில் அடக்கம் செய்வோம். முஸ்லிம்களுக்கு ஒன்றே ஒன்று ஞாபகம் இருக்குது, ஈமான் இருந்தால் அவன் எங்கே மறைந்தாலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை விட்டு விட மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு விட மாட்டார். அவருடைய ஈமானை ஏற்றுக்கொண்டு அவருக்காக இந்த அரசருடைய பேர் வரல, என்ன அந்த அரசர் ஒருவர் அப்படிதான் கிறிஸ்தவராக இருந்தார். அவர் மௌத்தானாரு. மௌத்தானோடனே அப்படியே அடிக்கிட்டார், கிறிஸ்தவ முறையில் அடிக்கிட்டார். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உத்தரவு போட்டார். சூரத்துல் பக்ரா, இது சஹீஹுல் புகாரியில் இருக்கக்கூடிய இடம், ஹதீஸ். அது ஆபத்தானது. அந்த என்ன செய்ய அல்லாஹ் தஆலா உத்தரவு போடுறா, நீங்க அவருக்காக தொழுகை நடத்துங்க அப்படின்னு. ஜனாதா இல்லாமலே ஜனாதா தொழுகை நடத்தும். நான் இது அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் ஒருவரிடத்திலிருந்து வாங்கிக்கிட்டு அந்த ஜனாதாவை தொழ வச்சு மீண்டும் அவர் கையில ஒப்படைச்சிட்டுமே என்று நிறைய பேர்கள் கவலைப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், ஆத்திரமும் படுகிறார்கள். யாருக்கும் ஆத்திரப்படுவதற்கு தேவையில்லை. அந்த அரசர் பாருங்க, கிறிஸ்துவ பாதையாராக இருந்தாரு. அவர் அந்த அரசனாக இருந்தாரு, அபிசீனியாவில் நாட்டில் மன்னராக இருந்தாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த பாலஸ்தீனா நாட்டுக்கு அந்த மன்னரை போய் என்ன சொல்றாங்க, ரசூல் ஆள் அனுப்புறாங்க இங்கிருந்து. அவர் பராமரிக்கிறாரு. அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த காப்பீர் எல்லாம் சொல்றாங்க இவர்கிட்ட, இவங்க இயேசுவரை திட்டுறாங்க. இயேசுவரை நாங்கள் திட்டலையே,
அப்படின்னா நீங்க என்ன இயேசுவை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். நாங்க இயேசுவை கண்ணியமா நடத்துறோம். 7 வானங்களை பூமியை படைத்த ஏக இறைவனுடைய அடியான் என்று சொல்கிறோம், தூதுவர் என்று சொல்கிறோம். நீங்கள் பிறந்தார் என்று சொல்கிறீர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படியே அதர்ந்து போயிட்டார், சலிந்து போயிட்டார் அந்த அரசர். உடனே அவர் ஈமான் கொண்டார். புரிஞ்சா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு போலாம். ஆனா அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நெருங்கியார்களே, இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம். இந்த மார்க்கத்திலே நாம் சரியாக நடந்து கொண்டால் வாங்கல் கொடுப்பதிலே எங்கேயுமே கடன் என்றால் அவருக்கு உமர் பாய்க்கு சொல்லப்பட்டதா என்றால் இல்லை. உண்டாக இங்கே உள்ளவர்கள் யாராவது சொல்லுங்க. இல்லை, அவரோட இங்க நிறைய நாள் தங்கி இருக்கிறார், இந்த மஸ்ஜித்ல சும்மா அவருடைய அதான் சொல்லியிருக்கார். இல்லை, அவர் இங்கே இருக்கிறத அவர் பார்த்த யாராவது ஒரு சின்ன தவறை சொல்ல முடியும்? சொல்ல முடியும். நிதானமாக பேச்சு, கோபமில்லாத பேச்சு, அந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ணமான மனிதனாக இருந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுவும் அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு அவருடைய தாடி எவ்வளவு நீளமாக வளர்ந்தது. அன்புக்குரிய தோழர்களே, இன்ஷா அல்லாஹ் நாமும் ஒரு நிக்காவிலும் யாராவது மறந்தாலே வந்தால் அவருடைய அபிடுக்காவை வாங்கி நம்ம ஜமாஅத்தில் வச்சுதான் நிக்கா செய்யணும். அதே போன்று இப்போது யாராவது மாறினால் அதற்குண்டான முதல் குறை செய்து ஒரு ஜமாஅத்தோடு ஒப்படைச்சு தான் செய்வோம். இன்ஷா அவர் தன்னைத்தானே அவருக்கு பரிபூர்ணமான மனிதராக இருந்தார், அவரிடத்தில் இருக்கட்டும் என்று அவரே வைத்துக் கொண்டிருந்தார். எல்லோருக்கும் பரிவுரை செய்தார். தன்னுடைய மனைவி மாறி வந்து விடுவார் என்ற எண்ணம் இருந்தது, தன் மகன் மாறி வந்து விடுவார் என்று எண்ணம் இருந்தது, தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் மாறி வந்து விடுவார்கள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள் வந்து விடுவார்கள் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் வரவில்லை. அவரையே இந்த நிலைக்கு ஆளாக்கிய கடைசி 3:30 மணிக்கு நம்முடைய ஜமாஅத்தினர்கள் இரவு பேச்சுவார்த்தை செய்து எரிப்பது பழக்கம். ஆனால் நம்ம ஜமாஅத்தினர்கள் போராட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்தார்கள்? பொதிப்போம், அடக்கம் செய்வோம் என்ற கேட்டுக்கொண்டனால் அது அடக்கம் தான் செஞ்சாங்க. நேற்று மாலை 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் அடக்கி வச்சிட்டாங்க, எரிக்கல. அல்ஹம்துலில்லாஹ். நாம பிடிவாதங்கள் எப்போதும் இஸ்லாத்துல பிடிவாதம் கிடையாது. நீ எப்படியானாலும் மொத்தம் நம்ம ஜனாதத்தோட முடிஞ்சு போச்சு. அவருக்கு நீ ஒரு உதாரணத்திற்காக பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சஹாபி என்ன பண்ணாரு, இவ்வளவுலாம் வேதனை இருக்கா, இவ்வளவுலாம் தண்டனை இருக்கான்னு சொன்னோடனே உடனே என்ன செஞ்சார் அந்த சஹாபி? பனி இஸ்ராயலுடைய ஒரு சம்பவம் அவர் போய் தீக்குளிச்சிட்டார். தீக்குளிச்சு அவர் மௌத்தான பிறகு அவரை எரிச்சிருங்கன்னு சொன்னார். எரிச்ச பிறகு என்ன செய்யுங்க? அந்த சாம்பலை போயிட்டு பானத்துல பறக்க விடுங்க, தண்ணியில கரைச்சி விடுங்க, மண்ணில கலந்து விடுங்க என்று அந்த சகோதரர் சொல்கிறார். பனி இஸ்ராயலுடைய செய்கிற ஒரு சகோதரர் அதை அவ்வாறு செய்து விடப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி காட்டுறார், அவரை நாங்கள் மறுமை நாளிலே காத்துக்கு உத்தரவு இடப்படும். அந்த காத்து அந்த சாம்பலை, காற்றில் பறந்து சாம்பலை எல்லாம் ஒன்று கொண்டாந்து சேர்த்துவிடும். தண்ணிக்கு நாங்கள் கட்டளை இடுவோம், அந்த சாம்பலை கொண்டாந்து சேர்த்து விடுங்கள், அந்த சாம்பலை கொண்டாந்து சேர்த்து விடுவோம். அதே போன்று மண்ணுக்கு நாங்கள் கட்டளை இடுவோம், சாம்பலாக இருக்கக்கூடிய மண்ணே அந்த சாம்பலை கொண்டாந்து சேர்த்து விடு என்று மண்ணுக்கு கட்டளையிடுவோம். எல்லாம் கொண்டாந்து அந்த சாம்பல் சேர்க்கப்பட்டு அதை மனிதனாக இழப்பப்படுவோம். அலைஸ ஸாலிக பிகாதிரின் அலா அன் யுஹ்யில் மௌதா. நீங்கள் செத்து மடிந்து போன பிறகு, மண்ணோடு மண்ணான பிறகு உங்களை இழப்ப மாட்டோம் என்று நினைத்து விட்டீர்களா? நிச்சயமாக எழுப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காமிச்சு இந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மறுமை நாளில் எல்லாத்தையும் ஒன்று பண்ணால் அந்த மனிதனை நீக்கி வைப்போம். அந்த மனிதன் சொல்வான், ஏன் என்னால் எரி உனக்கு சாம்பலாக்கி இந்த மக்கள் எல்லாம் உன்னுடைய மறுமை நாளுடைய வேதனை, மறுமை நாளுடைய வேதனையினால். இங்கே சொல்ல வந்த வேறு விஷயம், ஆனா இப்போ சொல்றது மறுமை நாளுடைய வேதனையினால் என்னை எரிச்சு சாம்பலாக்கி பருப்பிடுங்க என்ற பிள்ளைக்கு நசியத்து செய்கிறேன். அந்த மாதிரி
நாம் பயந்து கொள்ள வேண்டும். அவரை எரித்து சாம்பலாக்கினாலும் அல்லது புசித்தவர்கள் என்ன செய்தாலும் அல்லது கவா போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, மஹ்ஷருடைய மைதானத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு உமராகவே வந்து நிற்பார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும்? அதிகபட்சமான பிரார்த்தனை செய்வது அந்த உமர் அவர்களுடைய சிறு பாவங்களை மன்னிக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முன்னாடி செஞ்ச பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு சொல்றான். யார் ஒருவன் பாலகனவனாக மாறிவிடுகிறான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அப்போதே பாருங்க சஹாபி வராது, அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்றார். சார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். சரி போய் எடுத்து செய்வாங்க. கையை நீட்டிக்கிறார். கை நீட்டின கை மறைக்கிறார். ஏன்பா அப்படி சொன்ன? நான் இஸ்லாத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவம்லாம் மன்னிக்கப்படுவான்னு கேட்கிறார். எல்லாமே மன்னிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கை நீட்டுறாரு. கையெழுத்து செய்யறது திரும்ப மன்னிக்கிறார். மன்னிக்கப்படுவான்னு கேட்கிறார். மன்னிக்கப்படவே என்றார். மூன்றாவது முறை கை கொடுக்கிறார். மூன்றாவது முறையும் கேட்கிறார், மன்னிக்கப்படுமா என்று. மன்னிக்கப்படும். யார் ஒரு முஸ்லிம் தௌபா செய்து பரிசுத்தமாக மாறிவிட்டாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நமாதி முஸ்லிம் அல்லாத சொல்வது மட்டும் முஸ்லிமானவன் பாவம் மன்னிக்கப்படுவதல்ல. நாமும் கூட இந்த இடத்துல உட்கார்ந்து தௌபா செஞ்சு எழுந்து போறோம்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். கொஞ்சம் உள்ள வந்து வெளியிட்டார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த உமர் அவர்களுக்கு அந்த கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி அருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவங்களை மன்னித்து அருள்வானாக. அவருடைய சிறு பாவங்கள், பெரும் பாவங்கள், தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள், தெரியாத செஞ்ச பாவங்கள் அவர்களுக்காக அல்லாஹ் மன்னிப்பானாக. அந்த தௌஹீத் இறை கொள்கையிலே அவர் எப்படி ஒரு பிடிவாதமாக இருந்தார்களோ, அதிலே நிலைத்து இருந்தார்களோ, அதே தௌஹீத் என்ற நிலைப்பாடுகளை நம்முடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக இந்த முதல் உரையை முடிவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الدين يا مولاي كريم الراحمين والحمد لله.